நிறைய பேர் வந்துட்டு மேட்ச் நடக்கக்கூடாது, அசிங்கமா இருக்குது, எப்படி மேட்ச் நடக்கலாம் பாகிஸ்தானோட அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னுடைய கருத்து எப்பவுமே ஒண்ணுதான். பாகிஸ்தானோட விளையாடுறீங்களோ, எந்த டீம்ல விளையாடுறீங்களோ, உங்களுக்கு அந்த டீமை பிடிக்கலையா, நம்ம அடிச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நல்லது. நீங்க வந்துட்டு இன்னைக்கு பாகிஸ்தான் விளையாடக்கூடாது, நமக்கு பாம்பு போட்டுட்டாங்க அப்படின்னு கேம்ல நீங்க கொண்டு போனீங்க, இல்ல நாங்க பாகிஸ்தான் விளையாட மாட்டோம் கொண்டு போனீங்கன்னா, இப்ப நாளைக்கு ஒருவேளை ஆஸ்திரேலியாவுக்கு நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஆஸ்திரேலியாவை டினை பண்ணிட்டா இருப்பீங்க. ஆஸ்திரேலியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் இந்த வேர்ல்டு. அவங்களை டினை பண்ணிட்டு உங்களால கிரிக்கெட் விளையாட முடியுமா? இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் மேட்சஸ் பார்க்க முடியுமா? எனக்கு புரியுது, டெரரிசம் வந்துட்டு அவனுக்கு முட்டாத்தனமா நம்மளை வந்து அடிச்சானுங்க, நம்ம பதிலுக்கு அடிச்சோம், எல்லாம் ஓகே. பட் ஸ்போர்ட்ஸ்குள்ள அது கொண்டு வந்தனா எல்லாமே அழிஞ்சிரும். இதே மாதிரி ஒருவேளை வேர்ல்ட் கப்ல வந்துன்னா என்ன பண்ணுவீங்க? செமிஃபைனல் வந்துட்டு நாங்க குரூப் ஸ்டேஜ்ல வந்துட்டு பாகிஸ்தான் ஆட மாட்டாங்க வேர்ல்ட் கப்ல அப்படின்னு சொல்லிட்டு செமிஃபைனல் வந்துன்னா என்ன வீட்டுக்கு போயிருவீங்களா எல்லாம் விட்டுட்டு? கப்படிக்காம வீட்டுக்கு போயிருங்களா? வீராப்பு அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுல வீரம் இல்லடா, இது வீரம் இல்லடா, இது வீரம் இல்ல. நிறைய பேர் இது வீரம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆடாம ஜெயிக்கிறது வீரம்டா அப்படின்ட்டு. ஜெயிக்கணும்டா, அடிச்சு ஜெயிக்கிறதாண்டா வீரம். ஜென்டில்மன்ஸ் கேம்னா அடிச்சு ஜெயிக்கணும் மேன். கை குலுக்கிட்டு நாங்க கிளம்பி போறோம்னு இது எவனோ ஆரம்பிச்சிடறான். முக்கியமா இந்த வடக்கன்ஸ் தான் ஆரம்பிக்கிறானுங்க. வடக்கன்ஸ் தான் இதை ஆரம்பிச்சு விடுறானுங்க. நாங்க எங்களுக்கு வேண்டாம். வடக்கன்ஸ்க்கு வந்துட்டு சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அவனுங்களுக்கு வந்துட்டு கான்ட்ரவர்சியலா ஏதாவது பேசணும், லூசுத்தனமா பேசணும், லுச்சாத்தனமா ஏதாவது பண்ணணும். அதுக்காண்டி இப்படி பண்ணி